இந்த வீடியோவில் பார்க்குற மாதிரி பேப்பர் பர்னிங் அந்த ஃபயர் எஃபெக்ட் எப்படி கைன்மாஸ்டரில் கிரியேட் பண்ணதா ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம பார்த்துருக்குறது எடிட்டிங் ஃபீவர். டுடே நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பேப்பர் பர்னிங் எஃபெக்ட் ஃபயர் எஃபெக்ட் எப்படி கைன்மாஸ்டரில் கிரியேட் பண்ணி தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். இப்போது Pixellabல ரெடி பண்ணிவிட்டு அப்புறம் கைன்மாஸ்டர் ஓப்பன் பண்ணோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஓப்பன் பண்ணிவிட்டு இதுமாதிரி ப்ராஜெக்ட் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிவிட்டு இமேஜ் சைஸ்னு இருக்கும், அதில் போயிட்டு யூடியூப் தம்ப்நெயில் இருக்கு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அந்த தம்ப்நெயில் சைஸுக்கு வச்சுட்டு நான் இதில் ஒரு க்ரீன் ஸ்க்ரீன் ஒரு ஃபோட்டோ மாதிரி ஒன்று இம்போர்ட் பண்ணிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அதை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் டவுன்லோட் பண்ணி அதே மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓப்பன் பண்ணிவிட்டு இதுமாரி கேட்கும், டிக் கொடுத்துருங்க ஃப்ரெண்ட்ஸ். அந்த தேர்ட் ஆப்ஷனாக இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு ரிலேட்டிவ் சைஸ்னு இருக்குது பார்த்தீங்களா, அதை 100ல் வச்சிங்கன்னா கரெக்டாக சைஸ் ஃபுல்லாக வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ். ஸ்க்ரீன் ஃபுல்லாக கரெக்டாக அது வந்த உடனே இப்போ என்ன திரும்ப போகிறோம், மேலே இருக்குது பார்த்தீங்களா ப்ளஸ் சிம்பிள், அதை கொடுத்துட்டு ஃப்ரம் கேலரின்னு இருக்கும், அதை கொடுங்க. இப்போ உங்களுக்கு தேவையான ஏதோ ஒரு இமேஜ் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு தேவையான இமேஜ் ஏதோ ஒன்று, லவ் இமேஜோ ஏதோ ஒரு உங்களுக்கு பிடிச்ச உங்கள் இமேஜோ ஏதோ ஒன்று ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் லுக்காக இருக்க மாதிரி பார்த்துங்க. அந்த இமேஜ் வந்து செலக்ட் பண்ணிங்க. செலக்ட் பண்ண உடனே இருங்க ஃப்ரெண்ட்ஸ், நான் தேடிட்டுருக்கேன் டவுன்லோட் பண்ண இமேஜ் ஒரு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், செலக்ட் பண்ணிட்டேன். இந்த இமேஜாக செலக்ட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ டிக் கொடுக்குறேன். இப்போ ரொம்ப பெருசாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், ஸ்க்ரீன் ஃபுல்லாக இருக்க மாதிரி இருக்குது பார்க்குறதுக்கு. இப்போ அதை கொஞ்சம் க்ராப் பண்ண போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், ரீசைஸ் கம்மியாக வச்சு அப்போட பெருசாக இருக்க மாதிரி தெரியுது ஃப்ரெண்ட்ஸ் பார்க்குறதுக்கு. அந்த க்ரீன் சர்க்கிளில் உட்காரணும், அது அந்த க்ரீன் கலருக்கு பார்த்தீங்களா, அது ஃபுல்லாக உட்கார வைக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் க்ராப் பண்ணிக்கிறேன். க்ராப் ஆப்ஷன் போயிட்டு இமேஜ் பாருங்கள், சைஸ் கொஞ்சம் கம்மியாக வச்சுக்கிறேன், இவ்வளோ வச்சுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். டிக் கொடுத்தா கொஞ்சம் சின்னதாகிட்டுருக்குன்னு நினைக்கிறேன். சின்னதாகிட்டோடனே திரும்ப இன்னும் கொஞ்சம் க்ராப்பில் போயிட்டு பெருசாக வச்சுக்கிறேன், கொஞ்சம் இவ்வளோ சைஸுக்கு வச்சுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். வச்சுட்டு டிக் கொடுத்துட்றேன். டிக் கொடுத்துட்டு உடனே பாருங்கள், தேர்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிவிட்டு அப்படியே ஸ்க்ரால் பண்ணிட்டே வாங்க. இன்னும் ஸ்க்ரால் பண்ணிட்டே வந்தீங்கன்னா லாஸ்ட்டாக இருக்குது பாருங்கள், பெர்ஸ்பெக்டிவ்னு இருக்குது பார்த்தீங்களா, அதை எனேபிள் பண்ணுறேங்க ஃப்ரெண்ட்ஸ். எனேபிள் பண்ணிட்டு எல்லா கார்னரையும் லாஸ்ட்டில் எட்ஜிலேருந்து அங்கே பாருங்கள் ஒரு கார்னர் கிளிக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எதுவுமே கரெக்டாக அந்த க்ரீன் சர்க்கிள் மறையிற அளவுக்கு அந்த ஃபோட்டோ செட் பண்ணணும். அங்கே பாருங்கள் எப்படி ட்ராக் பண்ணி மறைய வைக்கிறத மட்டும் பாருங்கள். அதை மட்டும் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பொறுமையாக பண்ணால் தான் அந்த இமேஜ் ஃபுல்லாக கரெக்டாக அந்த க்ரீன்ஸ் ஃபுல்லாக மறையிற அளவுக்கு வச்சுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ ஃபுல்லாக ஃபிக்ஸ் பண்ணிவிட்டேன்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் டிக் கொடுத்துட்டு எல்லாம் ஃபிக்ஸ் ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். மேலே இருக்க 3 டாட்டை கிளிக் பண்ணிவிட்டு பாருங்கள் எல்லாம் ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. மேலே இருக்குது பார்த்தீங்களா அந்த 3 டாட் இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணி சேவ் இமேஜ்னு கொடுத்துருங்க ஃப்ரெண்ட்ஸ். எக்ஸ்போர்ட் இமேஜ்னு கொடுத்துட்டு அங்கே சேவ்னு கொடுத்துருங்க. இப்போது கைன்மாஸ்டர் ஆப்பை ஓப்பன் பண்ணிங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓப்பன் பண்ணிவிட்டு ப்ளஸ் சிம்பிள் கொடுத்துட்டு 16:9 ரேஷியோ கொடுத்துருங்க ஃப்ரெண்ட்ஸ். செலக்ட் பண்ணிவிட்டு மீடியாவை கிளிக் பண்ணுங்கள். மீடியாவை கிளிக் பண்ணிவிட்டு பேக்ரவுண்ட் கலர் போய்ட்டு பிளாக் கலர் இல்லை உங்களுக்கு தேவையான கலர் எதுவும் சூஸ் பண்ணிங்க ஃப்ரெண்ட்ஸ். சூஸ் பண்ணிவிட்டு ஒரு 30 செகண்ட்ஸ்க்கு ஃபுல்லாக ட்ராக் பண்ணி விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். அது 29 செகண்ட்ஸ் இருக்குது, ஒரு 30 செகண்ட்ஸ் நான் 32 பண்ணிவிட்டேன். ஃபுல்லாக பண்ணிவிட்டு இப்போ வச்சுட்டு மீடியாவை கிளிக் பண்ணி லேயரை கிளிக் பண்ணி மீடியாக்குள்ளே போங்க ஃப்ரெண்ட்ஸ். போயிட்டு ஒரு க்ரீன் ஸ்க்ரீன் மாதிரி இருக்குது, அதை வெளியே இம்போர்ட் பண்ண போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அதையும் டிஸ்கிரிப்ஷனில் இந்த பேப்பர் பர்னிங் க்ரீன் ஸ்க்ரீன் இருக்குது பார்த்தீங்களா, இதை அப்படியே டிஸ்கிரிப்ஷனில் தரேன் ஃப்ரெண்ட்ஸ், டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது இது என்ன பண்ணுறீங்க, அங்கே பாருங்கள் ப்ளே பண்ணுறேன். அங்கே பேப்பர் ஃபுல்லாக எரியிற மாதிரி இருக்குது. அந்த சென்டர் பொசிஷனில் வந்து உங்களுடைய ஃபோட்டோ எதனா ஃபிக்ஸ் பண்ணிங்கன்னா அந்த ஃபோட்டோவும் கூட சேர்ந்துட்டு அப்படியே எரிஞ்சிட்டே வர மாதிரி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். கூட பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்கும். அதில் உங்களுக்கு தேவையான சாங் ஆட் பண்ணி நீங்கள் இது பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது லேயரை கிளிக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். லேயரை கிளிக் பண்ணி மீடியாக்குள்ளே போங்க. மீடியாக்குள்ளே போயிட்டு Pixellabல ரெடி பண்ணிங்க பார்த்தியா, அந்த ஃபோட்டோ வெளியே இம்போர்ட் பண்ணிவிட்டு ஸ்ப்ளிட் ஸ்க்ரீன் கொடுத்து ஃபுல்லாக ஸ்க்ரீன் ஃபுல்லாக வச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ். வச்சுட்டு வெளியே வந்துட்டு இப்போது இதை ஃபுல்லாக ட்ராக் பண்ணி விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். தேவையான அளவுக்கு 30 செகண்ட்ஸ் ஃபுல்லாகவே ட்ராக் பண்ணிவிட்டேன். ட்ராக் பண்ணிவிட்டு ஃப்ரண்ட்டில் கொஞ்சம் மூவ் பண்ணி வச்சிங்கன்னா இப்போ ஃபோட்டோ வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது என்ன பண்ண போகிறேன்னா அதை கிளிக் பண்ணுங்கள். அந்த ஃபோட்டோ கிளிக் மேலே இருக்க 3 டாட்டை கிளிக் பண்ணி லெஃப்ட் சைடில் சென்ட் டு பேக்னு கொடுத்தனா இப்போ பேக்கில் போய்டும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது ப்ளே பண்ணி பாருங்கள். சாரி ஃப்ரெண்ட்ஸ், ஃபோட்டோ வரல. இப்போ பேக் கொடுத்துரு ஃப்ரெண்ட்ஸ். இப்போது என்ன பண்ணுறீங்க, திரும்பவும் என்ன பண்ணுறீங்க, அந்த ஃபோட்டோ லேயரை செலக்ட் பண்ணிங்க ஃப்ரெண்ட்ஸ்.
அந்த ஃபோட்டோ லேயரை செலக்ட் பண்ணிவிட்டு லெஃப்ட் சைடில் இருக்க 3 டாட்டை கிளிக் பண்ணி சென்ட் டு பேக்னு கொடுத்துருங்க. இப்போ பேக் போய்டும். அந்த க்ரீன் ஸ்க்ரீன் செலக்ட் பண்ணிவிட்டு க்ரோமா கீயை எனேபிள் பண்ணுறேங்க ஃப்ரெண்ட்ஸ். செலக்ட் பண்ணிவிட்டு எனேபிள் பண்ணோடனே இப்போ பாருங்கள் அந்த ஃபோட்டோ நீங்கள் நல்லா தெரியும். நீங்கள் இப்போ அதில் நீங்கள் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிங்க ஃப்ரெண்ட்ஸ். எந்த அளவுக்கு வேணுமோ நீங்கள் அதை க்ரோமா கீயில் வந்து உங்களுக்கு செட் ஆகிற அளவுக்கு நீங்கள் இது பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இன்க்ரீஸ் பண்ணிங்க டிக்ரீஸ் பண்ணிவிட்டு இப்போ ப்ளே பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பின்னாடி இருக்க ஃபஸ்ட்டு க்ரீன் ஸ்க்ரீனில் தான் அந்த ஃபயர் இன்ட்ரோவில் வர மாதிரி இருந்துச்சு. இப்போ இதுவும் ஃபுல்லாக ஃபோட்டோ இதுவும் ஆகுது ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு தேவையான அளவுக்கு அங்கே பாருங்கள் க்ரீன் ஸ்க்ரீன் வந்து சுற்றி இருக்க மாதிரி இருக்குது. அதை மறையிற அளவுக்கு பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ லேயரை கிளிக் பண்ணி ஹேண்ட் ரைட்டிங்னு இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணிவிட்டு ப்ரஷ் டூவில் செலக்ட் பண்ணிங்க. இது வந்து ஃபுல் இது வச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ். வச்சுட்டு பிளாக் கலர் வச்சுட்டு அதை சுற்றி ட்ராப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கையாலே. ஏன்னா அது லைட்டாக அந்த க்ரீன் ஸ்க்ரீன் மறையிறதுக்காக இது மாதிரி பண்ணுறது. மறைஞ்சிட்டு இப்போ அதை டச் பண்ணிவிடுங்க. லெஃப்ட் சைடு இருக்க 3 டாட்டை கிளிக் பண்ணி சென்ட் டு பேக் ஒரு வாட்டி கொடுங்க. திரும்பவும் ஒர்க் ஆகலையா சென்ட் டு பேக்னு கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். உக்காஞ்சிடும் ஃப்ரெண்ட்ஸ். அது நான் இப்போ ப்ளே பண்ணி பார்க்குறேன். இப்போ எதுவும் க்ரீன் ஸ்க்ரீன் இருக்கா மாதிரி தெரியல ஃப்ரெண்ட்ஸ். சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. பாருங்கள் அந்த ஃபுல்லாக அந்த ஃபோட்டோவும் கூட சேர்ந்துட்டு அப்படியே அந்த எரியிற எஃபெக்ட் வருது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஃபுல்லாக வேணாம், ஒரு பாதிக்கும் மேலே ஒரு இதோ பாருங்கள் ஒரு 50 செகண்ட்ஸ் வச்சுருக்கேன். இந்த அளவுக்கு போதும் ஃப்ரெண்ட்ஸ். அதிகமாக வேணாம். ஃபுல்லாக விட்டிங்கன்னா பின்னாடி இருக்கிறது வந்து ஃபுல்லாக ப்ளூ கலராக தெரியுது பாருங்கள். இது மாதிரி வேணாம் ஃப்ரெண்ட்ஸ். நான் ஒரு 60 இங்கே பாருங்கள் காட்டுறேன் பாருங்கள். இருங்க, நான் இதை வரைக்கும் கட் பண்ணிகிட்ருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு கவனிக்கல, உங்களுக்கு சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ சாங் ஆட் பண்ணிக்கிறேன். தேவையான சாங் நான் ஆட் பண்ணிவிட்டு இப்போ ப்ளே பண்ணுறேன். இப்போ லவ் சாங்க்கு இதுக்கு சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். பார்க்குறதுக்கு செம்மையாக இருக்குது, ஆசமாக இருக்குது பார்க்குறதுக்கு. இதில் வந்து ப்ளே ஆகிட்டு இருக்கும்போது இப்போது லேயரை கிளிக் பண்ணிவிட்டு மீடியாக்குள்ளே போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். மீடியாக்குள்ளே போயிட்டு எடிட்டிங் ஃபீவர்ன்ற வாட்டர் மார்க்கை ஆட் பண்ண போகிறேன். ஆட் பண்ணிவிட்டு பிறகு சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அங்கே பாருங்கள் சைஸ் கம்மியாக வச்சுங்க. நான் அடியில் எத்தனை ட்ராக் பண்ணி வச்சுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸுங்க. வச்சுட்டு ஃபுல்லாக ட்ராக் பண்ணி விட்டுறேன். இதில் 30 செகண்டுக்கு வேணாம் ஃப்ரெண்ட்ஸ். இதில் க்ரீன் ஸ்க்ரீனில் இப்போ சொல்கிறேன் இருங்க, அதோடு கட் பண்ணிங்க. ஃபுல்லாக வேணாம். இப்போ பாருங்கள் பாதி வந்துச்சு நான் இருக்கிறேன். இப்போ பார்க்குறதுக்கு பாதி இருந்தால் போதும் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு 13 14 ஓகே ஃப்ரெண்ட்ஸ். ஒரு 15 இல்லை 60 வச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ். அதிகமாக கூட வேணாம். அதுக்கு மேலே பண்ணால் நல்லா இருக்காது. ஒரு 15 இல்லை 16 வச்சுன்னா சூப்பராக இருக்கும். அதோட வச்சு நீங்கள் கட் கொடுத்துருங்க. கட் கொடுத்துட்டு நீங்கள் சாங் ஆட் பண்ணி இம்போர்ட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அண்டு சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவுக்கு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து சந்திக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ்.